இன்வெஸ்ட்மெண்ட் வேணும் அப்படின்ட்டு எல்லாருமே போஸ்ட் ஆஃபீஸில் இன்வெஸ்ட் பண்ணுவோம். ஆனால் அதில் கிடைக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா மிஞ்சி போனால் 6-7% தான் கிடைக்குமே. அதே போஸ்ட் ஆஃபீஸில் நான் சொல்லக்கூடிய இந்த மெத்தடில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு 13% வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் மட்டுமே கிடைக்கும். அப்படி எந்தெந்த ஸ்கீம்லலாம் இன்வெஸ்ட் பண்ணலாம், அதை எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும், அண்ட் மோர் ஓவர் இதில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஸ்ட்ராட்டஜிஸ் என்னென்ன அப்படின்ற முழு தகவலை தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. அதனால் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு கவர்மெண்ட் பேக்டு ஸ்கீமில் 13% இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா யாரு தான் வேதான்னு சொல்லுவாங்க. போஸ்வானா தமிழ் நேயர்களுக்கு வணக்கம், நான் மதுமிதா. பொதுவாக மக்கள் எல்லாருமே நினைக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன, கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம், அந்த ஒரு பணத்தை வந்து ஃபியூச்சருக்கு வந்து சேவ் பண்ணி வைக்கணும் அப்படின்றதுக்காக சின்ன சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம்ஸ்ல எல்லாம் வந்து என்ன பண்ணுவோம், இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுலேயும் குறிப்பாக போஸ்ட் ஆஃபீஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய பேர் வந்து மெயினாக போஸ்ட் ஆஃபீஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான முக்கியமான ரீசனே ஃபர்ஸ்ட் இது ஒரு கவர்மெண்ட் பேக், தென் எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது, ஈஸியாக கிடைக்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட்டை வாங்கிட்டு நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருக்கலாம்ப்பா அப்படின்னு தான் நினைப்போம். மிஞ்சி போனால் எவ்வளவு கிடைக்கும் உங்களுக்கு, ஒரு 5 வருஷத்துக்கோ ஒரு 10 வருஷத்துக்கோ இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு மேக்ஸிமமாக ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா 6-7%, இன்னும் கொஞ்சம் அதிகமாக பார்க்குறோம் அப்படின்னும் போது சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு உங்களுக்கு 8% வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கும். அந்த 8%லேருந்து கிடைக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது உங்களுக்கு பெரிய அளவில் இருக்காது. ஏன் அது பெரிய அளவில் இருக்காது அப்படின்னு சொல்றேன்னா, இப்போ அந்த 8% அப்படின்றது ஓகேவா இருக்கும் உங்களுக்கு. அதுவே ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் பார்க்குறீங்க அப்படின்னும் போது இந்த பணவீக்கத்தினால அதுலேருந்து கிடைக்கக்கூடிய ஒரு இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது உங்களுக்கு அப்போதைக்கு ரொம்ப சின்ன ஒரு அமௌண்ட்டாக இருக்கும். அதனால கொஞ்சம் ஃபியூச்சரிஸ்டிக்காக யோசிச்சு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அந்த ஒரு இதுவே உங்களுக்கு ஒரு அதிகப்படியான ரிட்டர்ன்ஸ் கொடுக்குற மாதிரி, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 13% வரைக்கும் உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கக்கூடிய ஒரு மெத்தடை தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அதனால் கவனமாக கவனிங்க. ஸோ இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த இன்வெஸ்டிங் மெத்தடை என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா டபுள் இன்ஜின் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லுவாங்க. டபுள் இன்ஜின் ஸ்ட்ராட்டஜியா, அது என்ன, ஏதாவது காரில் வைக்கக்கூடிய இன்ஜினா அப்படிலாம் யாரும் கேட்காதீங்க. ஸோ டபுள் இன்ஜின் ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது, நான் ஒரு ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணுவேன், அதுலேருந்து கிடைக்கக்கூடிய ஒரு ரிட்டர்ன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ரிட்டர்ன்ஸை இன்னொரு ஸ்கீமில் நான் போட்டு அதிலிருந்து நான் டபுள் மடங்கான ஒரு வருமானத்தை எடுக்க முடியும். இதுதான் இந்த டபுள் இன்ஜின் ஸ்ட்ராட்டஜி. இது யாருக்கெல்லாம் பொருந்தும் அப்படின்றத முன்னாடியே சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட், என்கிட்ட ஒரு பெரிய லம்சம் அமௌண்ட் ஆனது வீட்டில் இருக்குது, அதை நான் பெரிய அளவில் எதுக்குமே யூஸ் பண்ணுறது கிடையாது, சும்மா தான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபராக இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கீங்கன்னும் போது நீங்கள் என்ன பண்ணலாம், இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம். அதே மாதிரி நான் அதுலேருந்து கிடைக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் இருக்கு இல்லையா, அதை எடுத்து செலவு பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபராக இருக்கீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு இந்த டபுள் இன்ஜின் ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ இப்போது இதை நம்ம எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு 5 லட்சம் என்கிட்ட ஒரு லம்சமாக இருக்குது, நான் எதுக்குமே அதை வந்து செலவு பண்ண போகிறது கிடையாது, ஃபியூச்சர்லேயும் எனக்கு அதை வச்சு எந்த ஒரு செலவும் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபராக இருக்கீங்கன்னும் போது ஒரு 5 லட்சத்தை எடுத்துகிட்டு போய் ஒரு மந்த்லி இன்கம் ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஒரு 5 வருஷத்துக்குனே வச்சுப்போமே. இப்போ எவ்வளோ வட்டிக்கு நம்ம இன்வெஸ்ட் பண்ணுவோம், 7.4% வந்து வட்டி கொடுக்குறாங்க மந்த்லி இன்கம் ஸ்கீமுக்கு. ஸோ இந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டுக்கு நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறேன், நான் மாதம் மாதம் என்னுடைய வட்டியை நான் வந்து எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுறேன் இந்த ஒரு மெத்தடில். ஸோ எனக்கு மாதம் இந்த 5 லட்சத்துக்கு 7.4%க்கு எவ்வளவு வட்டி மட்டும் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3083 ரூபாய் எனக்கு கிடைக்கும். இப்போ நான் என்ன பண்ணுவேன், இந்த 3083 ரூபாய் இருக்குல்ல, இதை எடுத்துட்டு போய் ஒரு புடவை கடையில் கொடுத்து புடவை வாங்குறது இல்லை வேற ஏதாவது செலவு எதுவுமே செய்யாமல் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா பிபிஎஃப் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணுவேன். ஸோ இந்த பிபிஎஃப் அக்கௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 15 வருஷம் டென்யூர் இருக்கக்கூடிய ஒரு அக்கௌண்ட்டு, ஒரு அருமையான ஒரு ஸ்கீம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இதில் நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னும் போது எத்தனை வருஷத்துக்கு, 15 வருஷத்துக்கு நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இங்கேருந்து எனக்கு ஒரு வட்டி வரும், அந்த வட்டியை டைரெக்டாக ஆட்டோ டெபிட் ஆகிற மாதிரி பிபிஎஃப் அக்கௌண்ட் இருக்குல்ல, இதுக்கு ஆட்டோ டெபிட் ஆகிற மாதிரி நான் செட் பண்ணி வச்சுருவேன். எந்த ஒரு வட்டியும் நான் செலவு எங்கேயுமே பண்ண போகிறது கிடையாது. ஆட்டோமேட்டிக்காக இந்த 3083 ரூபா பிபிஎஃப் அக்கௌண்ட்டுக்கு மாதம் 15 வருஷத்துக்கு எனக்கு போக போகுது. இப்போ நீங்கள் கேட்கலாம், ஏம்மா நீ மந்த்லி இன்கம் ஸ்கீம் போட்டதே 5 வருஷத்துக்கு தானே, மீதி இருக்கக்கூடிய 10 வருஷத்துக்கு என்ன பண்ணுவேன் அப்படின்னா அந்த 5 லட்சத்தை எடுத்து மறுபடியும் இன்னொரு ஒரு மந்த்லி போஸ்ட் ஆஃபீஸ் அக்கௌண்ட் போடுவேன். அடுத்து அது முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் எடுத்து அது இன்னொரு 5 வருஷத்துக்கு. ஸோ இப்படியே தொடர்ச்சியாக நான் 15 வருஷத்துக்கு போட்டுக்கிட்டே இருப்பேன். இதில்
இருந்து வரக்கூடிய வட்டியானது எங்க டைரக்டா எனக்கு பிபிஎஃப் அக்கௌண்ட்டுக்கு போய்கிட்டே இருக்கும் 15 வருஷத்துக்கு. ஸோ இப்போ நீங்க ஒரு 5 லட்சத்தை வந்து என்ன பண்றீங்க, மந்த்லி இன்கம் ஸ்கீம்ல வந்து இன்வெஸ்ட் பண்றீங்க. ஸோ அதுல இருந்து கேட்கக்கூடிய மாசம் மாசம் வரக்கூடிய இந்த வட்டியானது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3083 ரூபா இருக்கு. அந்த வட்டியை தூக்கி அப்படியே பிபிஎஃப் அக்கௌண்ட்ல வந்து 15 வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. நீங்க 15 வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணது மட்டுமே பாத்தீங்க அப்படின்னா 5,54,940 ரூபா நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க. இப்போ இந்த 15 வருஷத்துக்கு இந்த ஒரு அமௌண்ட்டை வந்து நீங்க இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க இல்லையா? ஸோ இதுல இருந்து உங்களுக்கு இந்த மெச்சூரிட்டி வேல்யூ மட்டும் எவ்வளவு கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா 10,03,383 ரூபா உங்களுக்கு கிடைக்குது. ஓகேப்பா. ஸோ இது 5 லட்சம் அப்படின்னும் போது ஓகே. ஸோ இப்போ நீங்க கேட்கலாம், ஏமா இந்த 13% எங்கேயோ சொன்னீங்க, இது என்ன கணக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிள். ஸோ இந்த 10 லட்சத்தை நான் வந்து 15 வருஷத்துக்கு டிவைட் பண்றேன் அப்படின்னும் போது எனக்கு வருஷத்துக்கு எவ்வளவு ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 66,892 ரூபா எனக்கு ப்ராஃபிட் மட்டுமே கிடைச்சிருக்கு. ஸோ இந்த ப்ராஃபிட் அண்ட் இந்த ஆனுவலா கிடைச்சிருக்கு இல்லையா லம்சம், இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது தான் உங்களுக்கு இந்த 13% ஆனது உங்களுக்கு கிடைக்கும். இப்போ ஒரு சில நபர்கள் இருப்பாங்க, 5 லட்சம்லாம் விடுங்க, 5 லட்சத்தை தாண்டி ஏதாவது இன்வெஸ்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா முடியும். நீங்க வந்து இந்த மந்த்லி இன்கம் ஸ்கீம்ல மேக்சிமமா ஒரு தனி நபரா இருக்கீங்க அப்படின்னும் போது 9 லட்சம் வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ண முடியும். அதுவே நீங்க ஒரு ஜாயிண்ட் அக்கௌண்டா இருந்து நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னும் போது 15 லட்சம் வரைக்கும் உங்களால இன்வெஸ்ட் பண்ண முடியும். நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா, ஒரு தனிநபரா இருக்கீங்க அப்படின்னும் போது நீங்க 9 லட்சம் வரைக்கும் இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு. அதே மாதிரி மந்த்லி இன்கம் ஸ்கீம்ல நீங்க ஒரு 9 லட்சத்தை இன்வெஸ்ட் பண்றீங்க. எத்தனை வருஷத்துக்கு? 15 வருஷத்துக்கு. அதாவது 5 வருஷம் 5 வருஷம் 5 வருஷம் ஒரு 3 தடவை போடுறீங்க. அதுல இருந்து மாதந்தோறும் உங்களுக்கு வரக்கூடிய அந்த வட்டியானது பாத்தீங்க அப்படின்னா 5,550 ரூபா உங்களுக்கு கிடைக்கும். இது என்ன பண்றீங்க, எடுத்து அப்படியே பிபிஎஃப் அக்கௌண்ட்ல போடுறீங்க. 15 வருஷத்துக்கு மட்டுமே நீங்க எவ்வளவு கட்டியிருப்பீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 9,99,000 ரூபா வந்து நீங்க அசல் மட்டுமே வந்து கட்டியிருப்பீங்க. ஸோ இதுல இருந்து உங்களுக்கு வட்டி எல்லாமே சேர்த்து கால்குலேட் ஆகி உங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 18,06,089 ரூபா உங்களுக்கு கிடைக்கும். இது என்ன வாரதா சிங்கிள் பர்சனா இருந்து நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்ற பட்சத்துல. இப்போ நீங்க ஒரு ஜாயிண்ட் அக்கௌண்ட்ல இன்வெஸ்ட் பண்றீங்கன்னும் போது நீங்க என்ன சொல்லியிருந்தேன், 15 லட்சம் வரைக்கும் நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? நீங்க ஒரு 15 லட்சமானது ஜாயிண்ட் அக்கௌண்டா சேர்ந்து நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு இந்த போஸ்ட் ஆஃபீஸ் மந்த்லி இன்கம் ஸ்கீம்ல மாசம் மாசம் எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 9,250 ரூபா ஆனது உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதை தூக்கி அப்படியே பிபிஎஃப் அக்கௌண்ட்ல போடுறீங்க போது நீங்க 15 வருஷத்துக்கு 16,65,000 ரூபாய் வரைக்கும் என்ன பண்ற மாதிரி இருக்கும்னா கட்டியிருப்பீங்க. எங்க இருந்து? உங்க கை காசு போட்டு இல்ல, வர வட்டியை அப்படியே எடுத்து போட்டு கட்டியிருப்பீங்க. அதுல இருந்து கிடைக்கக்கூடிய அசலும் வட்டியும் சேர்த்து பாத்தீங்க அப்படின்னா 30,10,149 ரூபா உங்களுக்கு மெச்சூர் ஆகி மொத்தமா அந்த மெச்சூரிட்டி அமௌண்ட்டோட சேர்த்து இந்த ஒரு தொகையானது உங்களுக்கு கிடைக்கும். நினைச்சு பாருங்க, இதே ஒரு 9 லட்சத்தையோ 15 லட்சத்தையோ இல்ல ஒரு 5 லட்சத்தையோ வெறும் ஒரு மந்த்லி இன்கம் ஸ்கீம்ல மட்டும் நீங்க இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னும் போது உங்களுடைய தொகையானது எவ்வளவா இருக்கு அப்படின்றது இந்த டேபிளர் காலம்லயே வந்து பாருங்க. அதுவே அதே ஒரு அமௌண்ட்டை தூக்கி நீங்க என்ன பண்றீங்க, வேற ஒரு அக்கௌண்ட்ல போடுறீங்கன்னும் போது டபுள் த டைம் அப்படின்னு கூட சொல்லலாம். 15 லட்சம் எங்க இருக்கு, இதுல இன்வெஸ்ட் பண்ணி வந்து அந்த 30 லட்சம் இங்க இருக்கு, அப்படியே ஒரு 2 மடங்கு உங்களுக்கு அதிகமா தானே கிடைக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்க ஸ்மார்ட்டா இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னும் போது உங்களுடைய அந்த வேல்யூ ஆஃப் மணியுமே உங்களுக்கு அதிகமா இருக்கும். ஸோ எதுல இன்வெஸ்ட் பண்றோம் அப்படின்றத தாண்டி அதை எப்படி இன்வெஸ்ட் பண்றோம் அப்படின்றதா ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ போஸ்ட் ஆஃபீஸ்ல இந்த ஒரு டபுள் இன்ஜின் ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்தி நீங்க எப்படி உங்களுடைய பணத்தை வந்து கிட்டத்தட்ட 13% உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் ஆனது கிடைக்கும் இல்லையா? ஸோ இந்த ஒரு மெத்தடை நீங்க எப்படி வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற பல விஷயங்களை இன்னைக்கு இந்த வீடியோல நான் சொல்லியிருந்தேன். கண்டிப்பா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஒருவேளை உங்க வீட்டில் ஒரு 5 லட்சமோ ஒரு 9 லட்சமோ இருக்கு அப்படின்னும் போது ஸோ தாராளமா நான் சொன்ன இந்த ஒரு மெத்தட்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ இதுல இருக்கக்கூடிய இன்னொரு பெனிஃபிட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க பிபிஎஃப் அக்கௌண்ட்ல வந்து இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு EEE டாக்ஸ் பெனிஃபிட் இருக்கு. அதாவது நீங்க இன்வெஸ்ட் பண்ற அமௌண்ட்டுக்கு உங்களுக்கு டாக்ஸ் கிடையாது, அதுல இருந்து எடுக்கக்கூடிய ரிட்டர்ன்ஸுக்கும் உங்களுக்கு டாக்ஸ் எதுவும் கிடையாது. ஆனால் அதில் கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஆனால் போஸ்ட் ஆஃபீஸ் மந்த்லி இன்கம் ஸ்கீமில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மந்த்லி இன்ட்ரெஸ்ட் இருக்கு இல்லையா, இது உங்களுக்கு டாக்ஸபிள் தான். ஒரு சர்டன் பெர்சன்டேஜ் உங்களுக்கு பிடிச்சிட்டு தான் மீதி அந்த தொகையானதை உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தையுமே கவனத்தில் வச்சுக்கோங்க. ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கான கருத்துக்கள் இருக்குது அப்படின்னும் போதுமே தாராளமாக சொல்லுங்கள். கண்டிப்பாக நானும் உங்களுடைய கருத்துக்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆர்வமாக இருக்கேன். அண்ட் இந்த வீடியோ குறித்து வேறு ஏதாவது சஜஷன்ஸ் இருக்குது அப்படின்னாலுமே அதையும் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.
பிராண்ட் பார்ட்னர்ஷிப் மற்றும் அட்வர்டைசிங் என்கொயரிஸ்க்கு brand@bosswala.com என்ற இமெயில் ஐடிக்கோ அல்லது 9108014192 என்ற வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளலாம். Bosswala, be the boss.